சரி, இதோ வர மாமா. சித்தார்த், நீ வீட்டை பூட்டிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? நாங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க தாத்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க, நாம கிளம்புவோம். போயிட்டு வந்துடுவோம். அவங்க மட்டும் போகட்டும், நம்ம எதுக்காக தூக்கத்தை விட்டுட்டு அங்க போகணும்? அமைதியார. நாம நம்ம எதிரிங்களோட ஒவ்வொரு சின்ன அசைவையும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம அடுத்து அடிக்கிற அடி இவங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனாலதான் நாங்களும் வரோம்னு சொன்னேன். வாங்க போலாம். சரிக்கா. சரி வாங்க. உடனே கிளம்பி போறோம், அந்த குடியிருப்புக்காரனை விசாரிக்கிறோம். வாராணி, சம்யுக்தா அக்கா, எங்களை காப்பாத்த வந்த நம்பூதிரிக்கே இந்த கதினா அவரை நம்பி நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வராங்களே, அவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. பௌர்ணமி முடியறதுக்குள்ள அந்த கத்தியோட அந்த வேடனை பார்க்கணும். அவன் அரண்மனைய கண்டுபிடிச்சு வேடனை பார்க்கறதுக்கு இந்த ராத்திரி பத்தவே பத்தாது. அதுக்குள்ள நாம அவன் கிட்ட இருந்த அந்த கத்தியையும் அந்த வேட ரகசிய புத்தகத்தையும் வாங்கிடுவோம். என்னை என்னமோ பயமா இருக்குதுக்கா. ராணி, உன் கூட நான் இருக்கேன், அப்புறம் நீ எதுக்கு பயப்படுற? அக்கா, அங்க ஏதோ ஒரு வெளிச்சம் பறக்கிற மாதிரி இருக்குல்ல? ராணி, அதுதான் வேட ரகசிய புத்தகம். அந்த புத்தகம் அகோர அதிபதிக்கு அரண்மனைக்கான வழிய காமிச்சு கொடுக்குது. அதை தொடர்ந்துதான் அவன் போயிட்டு இருக்கான். அக்கா, இப்ப எப்படிக்கா அவனாண்ட இருந்து அந்த வேட ரகசிய புத்தகத்தை நம்ம கைப்பற்றுறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு ராணி. அக்கா, அவன் போயிட்டு இருக்கிறான்க்கா. சுடுகாடு இந்த பக்கம் தானே சொன்னாரு. அந்த குடியிருப்புக்காரன் தான் நிக்கிறான். ஐயா, ஐயா,
ஐயா, நீங்க என் வீட்டுக்கு வந்து குறி சொல்லும் போது எதையோ பார்த்து தலை தெறிக்க ஓடுனீங்க. நீங்க எதை பார்த்து பயந்தீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து சாமி, தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா, ப்ளீஸ் சொல்லுங்க. அங்க அப்படி என்னதான் இருந்துச்சு? நீங்க எதை பார்த்து பயந்து ஓடி வந்தீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சாமி, அந்த வீட்ல சாமி, அந்த வீட்ல ஒரு அமானுஷம் இருக்கிறத நான் பார்த்தேன். அது ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிறத நான் பார்த்தேன் சாமி. அதுவும் உங்க வீட்ல ஒரு அமானுஷம் மட்டும் இல்ல சாமி, ஏகப்பட்டது வந்துட்டு போனது மாதிரி இருந்தது சாமி. என்னோட வாழ்க்கையில இப்படி ஏகப்பட்ட அமானுஷங்கள் இருக்கிற வீட்டை நான் பார்த்ததே இல்லை சாமி. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. இந்த காலத்துல இதெல்லாம் இருக்கா என்ன? சாமி, நல்லதுக்கு காலமே இல்லை சாமி. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. நான் உங்க கூடயே வந்து உங்க கண்ணு முன்னாடியே அந்த வீட்டுல எத்தனை அமானுஷங்கள் இருக்குன்னு நான் காட்டுறேன் சாமி. சரி, வாங்க போலாம். கொஞ்சம் பொறுங்க, என் தாய் கிட்ட உத்தரவு கேட்டு வந்துடுறேன். தாயே, அந்த குடும்பத்துல குழப்பம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அத போய் நான் அணைச்சிட்டு வரட்டுமா? உத்தரவு கொடுங்க தாயே. என்னோட தாய் உத்தரவு கொடுத்துட்டா. ஐயா,